ட்ரம்ப் மிரட்டுற மாதிரி ஒரே நாளையில முடிய போறது அல்ல. ஈரான் எதிர்த்தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ல எல்லா இடமும் சைரன் ஒலிக்குது. மக்களை பதுங்கு குழிகளுக்கு போக சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு ஈரான் எங்க இருந்து தாக்கும்ன்றது தெரியும். அங்க கூட ஈரான் எங்கெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கிறதுனால ராணுவ தளவாடங்களை கூட மறைத்து வைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் கூட இருக்கு. அடுத்து சீனா என்ன செய்ய போகுதுன்னு சீனா ஏற்கனவே இந்த மாதிரி யுத்தத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க நேரடி தாக்குதலுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னு சொன்னா மூன்றாம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த தாக்குதலை எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா மோடி இஸ்ரேல்ல போய் கட்டி பிடிச்சி கொண்டாடிட்டு வரும்போது முதல்ல இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போனதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்க ராணுவம் இருக்கக்கூடிய இடங்களை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு அதை மீறி அமெரிக்கா பயன்படுத்தினால் அவங்களும் எதிர் தாக்குதல் நடத்த முடியும். அவங்களும் நேரடியாக ராணுவ தாக்குதல் நடத்தலைனாலும் ஈரானுக்கு சார்பாக நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரானுடைய ஆயுதங்கள் ரொம்ப குறைவுதான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆயுதங்கள் என்பது ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகள்ல நிறைய சீனா கொடுத்த ஏவுகணைகள். அவங்க அதை எப்படி பயன்படுத்த போறாங்கன்றத பார்க்கணும். முக்கியமாக இது ஒரு நாள் 2 நாளில நின்று போகக்கூடிய போர் அல்ல. அயோத்தியா கொமேனி ஏற்கனவே சொல்லிட்டாரு, சரணடைவதோ அல்லது எந்த ஒரு ஈரானியரும் சரணடைவது என்பது பேச்சுக்கே இடமில்லை. வாழ்வா சாவா பிரச்சனை, டூ ஆர் டை. பொதுவா ஒரு ரமலான் மாதத்துல எல்லாருமே அமைதி காக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அமெரிக்காவுக்கு எதுலயும் மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அவங்க அடாவடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அராஜகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம நீண்ட நெடிய ஒரு டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இந்த போர் பதற்றம் இப்போது அது போராக வெடித்திருக்கிறது. ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரானிலே குண்டுகளை ஏவி இருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. பதில் தாக்குதலுக்கு ஈரானும் தயாராகிவிட்டது. பாலிஸ்டிக் மிசைல்ஸை தயாராக வைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் வசம் அவர்கள் வீச போவதாகவும் தற்போது அண்மையாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. இந்த போர் தீவிரமடையும் பட்சத்தில் உலக பொருளாதாரத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போரால் நிச்சயம் அழிவு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நீங்க ஒரு அனலிஸ்டா எப்படி பாக்குறீங்க? அதாவது இது ரொம்ப வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா கருதுறேன். காரணம் இது எளிதாக ட்ரம்ப் மிரட்டுற மாதிரி ஒரே நாளையில முடிய போறது அல்ல. இப்போ ஈரான் எதிர்த்தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ல எல்லா இடமும் சைரன் ஒலிக்குது. மக்களை பதுங்கு குழிகளுக்கு போக சொல்றாங்க. தாக்குதல்கள் வரப்போகுதுன்றதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சிலர் தாக்குதல் ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதை சொல்றாங்க. சர்வதேச ஊடகங்கள் எல்லா உண்மைகளையும் வெளியே சொல்ல மாட்டேன். சர்வதேச ஊடகங்கள் அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் பெரும்பாலானவங்க இருக்காங்க. அதனால அவங்க எல்லா உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அல் ஜசீரா மாதிரி சில ஊடகங்கள் மூலமாக என்ன தகவல்கள் வருதுன்றதை பார்த்தாதான் உண்மை என்னன்றது தெரியும். அதே நேரத்துல இது உலக அளவில் என்ன பெரிய பாதிப்பை உருவாக்கணும்னு சொன்னா, பொருளாதாரம் எல்லா யுத்தங்களிலேயும் நம்ம பார்த்திருக்கிறோம். பொருளாதாரம் மிகவும் மோசமாகும். பணக்காரங்களுக்கு தாராளமா பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு கஷ்டம் இல்லை. ஆனா ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, அன்றாடம் காட்சியாக இருந்து ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்சு சாப்பிடுறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். வளர்ந்த நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. வளரும் நாடுகள் ரொம்ப மோசமா பாதிக்கும். முதல்ல கூட போறது பெட்ரோல் விலை, டீசல் விலை. அது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் தானே. அது கூடியாச்சுன்னா காய்கறி விலையும் உயரும், மசாலா விலையும் உயரும், பால் விலையும் உயரும், எண்ணெய் விலையும் உயரும்.
அரிசி விலையும் உயரும், எல்லாமே உயரும் போது தமிழ்நாட்டை மாதிரி உள்ள ஒரு முன்மாதிரி மாநிலங்களை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு 35 கிலோ வரைக்கும் அரிசி கோதுமை கிடைக்கிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையை நிச்சயமாக உருவாக்கும். இந்தியாவில் 80 கோடி பேருக்கு 5 கிலோ கோதுமை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ரஷ்யாவும் இதுல கூர்மையா பார்த்துட்டு இருக்கு. ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து சில ராணுவ நடவடிக்கைகள் குறிப்பாக நேவியோட நடவடிக்கைகள்லாம் பரிசோதனை செய்து பார்த்து ரெடியா இருக்காங்க. அவங்க எங்க இருந்து தாக்க போறாங்கன்றது இன்னைக்கு தெரியாது. அமெரிக்காவுக்கு ஈரான் எங்க இருந்து தாக்கும்ன்றது தெரியும். அங்க கூட ஈரான் எங்கெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கிறதுனால ராணுவ தளவாடங்களை கூட மறைத்து வைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் கூட இருக்கு. அடுத்து சீனா என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி, சீனா ஏற்கனவே இந்த மாதிரி யுத்தத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க நேரடி தாக்குதலுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னு சொன்னா 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுல நான் ரொம்ப சோகத்தோடு வருத்தத்தோட பாக்குறது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த தாக்குதலை எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா, மோடி இஸ்ரேல்ல போய் கட்டிப்பிடிச்சு கொண்டாடிட்டு வரும்போது, முதல்ல இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போனதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு ஜெனோசைட், 70,000 பேரை கொன்ற ஒரு நாடு. சர்வதேச நீதிமன்றம் இவர் ஒரு பெரிய போர்க்குற்றவாளி என்று ஏற்கனவே நெத்தன்யாவை அறிவித்திருக்கிறது. நெத்தன்யாவு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலுக்குள்ளாலேயே வலுவான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல ஒரு அதானிக்கு ஆதரவாக மட்டும்தான் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் போயிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய கம்பெனில ஒண்ணு அதானியினுடைய ஹைதராபாத் கம்பெனி, ஏவுகணைகள் உட்பட சப்ளை பண்றாங்க. ஒரு துறைமுகத்தை இஸ்ரேல்ல அதானி விலைக்கே வாங்கியிருக்கிறாரு, அவங்களும் கொடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு துறைமுகத்தெல்லாம் எளிதாக விலைக்கு கொடுக்க மாட்டாங்க, நாட்டினுடைய சொத்து, அதை அதானிக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அமெரிக்கா அதே நேரத்துல ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஒரு நீதிமன்றம் அதானிக்கு அனுப்பிய குற்றப்பத்திரிகையை இந்திய அரசு கொடுக்கவில்லை என்பதற்காக சோலார் இன்னைக்கு பெரிய லீடர்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் அதானி தான். அதனால சோலார் எக்யூப்மெண்ட்ஸினுடைய டாக்ஸ் 150% கூட்டி இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு இடத்துல நம்மள அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இவர் போய் அங்க போய் கட்டிப்பிடிச்சதுனால மட்டும் அமெரிக்கா எந்த விதிகளையும் தளர்த்துவதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்துல மோடி இந்த மாதிரி போய் ஒரு தவறான உதாரணத்தை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்தியா எப்பவுமே அணிசாராத நாடாக இருந்திருக்கிறது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. இப்பவும் கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நாம குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு பக்கத்துல. ஆனா இது மாறு பக்கத்துல இந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறது என்பது பெரிய தவறாக நம்பும். அப்போ இன்றைக்கு உடனடியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப கவலையும் அச்சமும் வருகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்க போகுதுன்றத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு இரவுக்குள்ளால ஓரளவுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஆனா என்னுடைய அனுமானம் என்பது இது ஒரு உலக போருக்கு தொடக்கமாக பார்க்கிறேன். அரபு நாடுகள் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதையும் கொடுத்து பார்க்கணும். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய இராணுவ தளங்களை அமெரிக்க இராணுவம் இருக்கக்கூடிய இடங்களை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி அமெரிக்கா பயன்படுத்தினால் அவங்களும் தாக்குதல் நடத்த முடியும். அவங்களும்
நேரடியாக ராணுவ தாக்குதல் நடத்தலைன்னாலும் ஈரானுக்கு சார்பாக நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துருக்கி போன்ற நாடுகள் களத்துல இறங்கியாச்சுன்னா அவங்கள்ட்டயும் நிறைய ஆயுதங்கள் இருக்கு. சீனா களத்துக்கு வந்துருச்சுன்னாக்கி அதோட இந்த போர் முடிவுக்கு வந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சார், இதுல யாரோட கரங்கள் ஓங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன? ஏன்னா ஒரு அமெரிக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்க சக்தி. அந்த வல்லாதிக்க சக்தியும் இஸ்ரேலுடன் இணைந்து இந்த போரை தொடுக்கிறது. ஒரு திட்டனும் பண்றாங்க. இரு அரசு தரப்பும் சரி, அந்த போராட்டக்காரர்களும் அந்த ஆயுதங்களை கீழே வச்சுட்டு எங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க அப்படின்ற இதை சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டே கூட முடிச்சிருக்கலாம் போற அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. யாருடைய கரம் ஓங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன? ஈரானில் ஏற்கனவே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை, அங்கு ஏற்கனவே வேலை வாய்ப்பின்மை, அதே போல உள்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பொழுது கூடுதலாக இந்த ஒரு போர் என்பது மேலும் பின்னுக்கு கொண்டு செல்லும் ஈரானை. அப்படி என்றால் ஈரான் இந்த போரில் பின்தங்கி அயத்துல்லா அலி காமனியை அவரு கூட சரண்டர் ஆவாரா, அல்லது அவரும் இந்த போரில் படுகொலை செய்யப்படலாமா என்ற கோணத்தில் எல்லாம் கூட சர்வதேச வல்லுநர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு இப்போதைய நிலைமையை பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய கை ஓங்கி இருக்கிறதாக பார்க்கலாம். அதே நேரத்துல ஈரானுடைய ஆயுதங்கள் ரொம்ப குறைவுதான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆயுதங்கள் என்பது ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகள்ல நிறைய சீனா கொடுத்த ஏவுகணைகள் இருக்கு. அவங்க அதை எப்படி பயன்படுத்த போறாங்கன்றத பார்க்கணும். முக்கியமாக இது ஒரு நாள் 2 நாளில நின்று போகக்கூடிய போர் அல்ல. அயோத்தியா கொமேனி ஏற்கனவே சொல்லிட்டாரு, சரணடைவதோ அல்லது எந்த ஒரு ஈரானியரும் சரணடைவது என்பது பேச்சுக்கே இடமில்லை. வாழ்வா சாவா பிரச்சனை, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே அவருடைய உரையில சொல்லிட்டார். அதனால அடிபணிந்து போவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ்வளவு எளிதாக போய் வெனிசுவேலாவினுடைய தலைவரை சிறைபிடித்து கொண்டு போன மாதிரி அயோத்தியா கொமேனியை பிடிச்சிட்டு போறதெல்லாம் நடக்காது. ஆனா இதனுடைய சரியான நிலைப்பாடு எப்ப தெரியும்னு சொன்னா, யாருக்கு சாதகமாக இது மாறப்போறதுன்னு பாக்குறதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். சார், 6 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு போர் நடந்துச்சுல சார், இதே ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே கடுமையான போர் நடந்துச்சு. அப்போதே இஸ்ரேலினுடைய பொருளாதாரம், இஸ்ரேலினுடைய உள்கட்டமைப்பு பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த அயன் டோம்ங்கிற ஸ்ட்ரக்சரே உடைச்சி இவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் அங்க போய் விழுந்து பயங்கரமான ஒரு இதுவரை வரலாற்றில் கண்டிராத ஒரு பாதிப்பை இஸ்ரேல் சந்தித்தது. அதனால இந்த போர் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் நடத்திட மாட்டாங்க இஸ்ரேல் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டும் இந்த சமயத்தில் அவர்கள் போரை தொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அதுவும் இது ரமதான் மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக் கண்ட்ரியாவும் இருக்குது. அப்போ இதை டார்கெட் பண்ணி பண்றாங்கன்னா அப்போ என்ன அவங்களுடைய உச்சபட்ச பிளானா இருக்கு? பொதுவா ஒரு ரமலான் மாதத்துல எல்லாருமே அமைதி காக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அமெரிக்காவுக்கு இதுலயும் மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அவங்க அடாவடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அராஜகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள நெத்தன்யாவுக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பை தாக்குப்பிடிப்பதற்கு இது ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா ஒரு அவசர பிரகடனம் செய்துட்டு யாரும் எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அதை நடத்தி வைக்கும். ஸோ அமெரிக்காவில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, மக்களுடைய எதிர்போராட்டம் உடனே ஆரம்பிச்சிடும். அமெரிக்க இராணுவர்கள் வீரர்கள் செத்து அவங்களுடைய உடல்கள் போக ஆரம்பிச்சாச்சுன்னாக்கி அதுக்கு பிறகு அது பெரிய பிரச்சனையாக ட்ரம்புக்கு மாறும். ட்ரம்புக்கு ஏற்கனவே அவருடைய ரவுடித்தனத்தை கட்டுப்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் இந்த தாரிஃப் பற்றி போட்டிருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒரு பெரிய வரலாற்று திருப்புமனை. ட்ரம்பே கோபத்துல நான் அப்பாயின்ட் பண்ணாலே எனக்கு எதிராக தீர்ப்பு எழுதுறாங்க அப்படின்றாரு. அப்போ ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீதித்துறை கூட அவருக்கு நீதி நேர்மையை காப்பதாக இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கல. ஆனா அவர் அப்பாயின்ட் பண்ண ஜட்ஜஸே இந்த மாதிரி ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள்ன்றது
அமெரிக்காவுக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இப்ப சீனாவுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. உலக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கடமையும் இருக்குது. இல்லாம ஈரானை அழித்து ஒழிப்பதாக இருந்தால் இது ட்ரம்புக்கும் நெத்தன்யாவுக்கும் ஒரு லைசன்ஸ் கொடுக்கிற மாதிரி ஆயிடுது. எந்த நாட்டை வேணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப இன்னைக்கு பொருளாதார தடையை விட்டுட்டு நாளை ட்ரம்ப் சொல்லலாம், இஸ்ரேல் மாதிரி இல்ல, இந்தியாவிலயும் பிரச்சனை இருக்குங்க, அங்க காசா பிரச்சனை மாதிரி இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரச்சனை இருக்கு, அதனால ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஏன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட போறேன்னு சொல்லலாம். ஏற்கனவே அந்த ஆளு போட்டக்கூடிய ஒவ்வொரு உத்தரவுகள்னாலையும் இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில அமெரிக்கா இந்தியாவை கொஞ்சம் கூட மதிக்கலன்றது இப்போ ரொம்ப தெளிவா தெரியும். அப்படி இருந்தும் போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று அவன் நெத்தன்யாவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டோன்னு சொல்லி ஏதோ பல ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வந்திருக்கிறது. அந்த ஒப்பந்தங்கள் முழுமையா பார்த்தாதான் தெரியும் இதுல எத்தனை அதானிக்காக போட்ட ஒப்பந்தம்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தையும் மதிக்கல அமெரிக்கா, ஐரோப்பாவையும் மதிக்கல, இப்போ சீனாவையும் மதிக்கல, ரஷ்யாவையும் மதிக்கலன்னும் போது சீனா உடனடியாக தலையிடலன்னு சொன்னா இது உலக அரசியலையே மாற்றும். அது சீனாவுக்கும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கும். சீனாவுக்கு அந்த கடமை இருக்கு, தார்மீக கடமை இருக்குது உடனடியாக தலையிடுவதற்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். சார், இந்த மாதிரியான போர்கள் இப்போ நம்ம பிரதமர் அவர்களே இஸ்ரேலுக்கு போய் வந்தாலும் கூட இந்த போரில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இந்தியா எடுக்காது, அணிசாரா நாட்டில் தான் இருக்கும், நியூட்ரலாகத்தான் இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள்னு சொன்னோம்னா எந்த நாடுகளை சொல்லலாம்? இப்ப ரஷ்யா மற்றும் சீனாவும் வெளிப்படையாக ஆயுதங்கள் கடந்த போர்கள் எல்லாம் சப்ளை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம செய்திகளை பார்த்தோம். இந்த போரின் போது அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அரபு நாடுகள் ஏற்கனவே UAE, சவுதி போன்ற நாடுகள் எங்களுடைய வான்வெளிகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது போர் பர்பஸுக்காக அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டுட்டாங்க. இப்போ அரபு நாடுகள் எப்படி பார்ப்பாங்க? இப்போ கசாவுல இனப்படுகொலை நடக்கும் போதே சவுதி போன்ற அரபு நாடுகள்லாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தது. இந்த போரையும் அரபு நாடுகள்லாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்க போகிறதா, அல்லது அமெரிக்காவுக்கு ஏதேனும் அழுத்தங்கள் கொடுத்து இந்த சீஸ் ஃபயரை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்களா? அதாவது இந்த நேரத்துல ஈரானுக்கு ஆதரவாக நாடுகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு யாரும் இல்லை. அரபு நாடுகளை பொறுத்தவரையில குறைந்தபட்சம் இப்போ எங்களுடைய தளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க, ஜோர்டானை தவிர மீதி எல்லா நாடுகளும். அவங்க அடுத்த கட்டமாக என்ன எடுக்க போறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு ஈராக்ல நடந்த அநியாயம், லிபியாவில் நடந்த அனுபவம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுப்பதாக இருந்தால் அது சிக்கலை உருவாக்கும் அமெரிக்காவுக்கு. ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரையில தெளிவாக நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு யுத்தம் கூடாது, அதை நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நேரடியாக யுத்தத்துல கலந்துகிற அளவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா உலக அரங்கத்துல அவங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. பிரேசில் இருக்கு, பிரேசிலுடைய லூலா, இவங்கெல்லாம் ரொம்ப கடினமாக வார்த்தைகள்ல அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக நின்றுட்டு இருந்த இங்கிலாந்துல நேற்று நடந்த இடைத்தேர்தல்ல இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்கிறது. அது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை காட்டுகிறது. அப்ப அந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே மோடியையும் நெத்தன்யாவையும் இஸ்ரேல் என்ன அநியாயம் நடத்துதுன்றதையும் போட்டு காட்டி மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு.
அப்போ இன்னைக்கு அணிசேரான நாடுகள்னு ஒரு அமைப்பே இல்லாமல் போயிடுச்சு. எதர் வித் ரஷ்யா அண்ட் சைனா ஆர் எதர் வித் யூஎஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில அவங்க நேரடியாக களமிறங்க மாட்டாங்கன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பொறுத்தவரையில அவங்களுடைய நிலைப்பாடு வேறையா இருந்தது. இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ன்ற பொறுத்தவரையில அவங்க வேற நிலைப்பாடு இருக்காங்க. குறிப்பாக அவங்களுக்கும் ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் தேவைப்படுது. அப்போ எண்ணெய் விலை கூட போகுதுன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரொம்ப கவலையோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலையும் நிலைப்பாடுகள் மாறலாம். அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்து ரஷ்யாட்டையும் சீனாட்டையும் நீங்க எங்களுக்கு ஆதரவாக வாங்க, உங்களுடைய உதவி தேவைப்படுதுன்னு சொன்னாக்கி தைரியமா உடனே 2 பேரும் இறங்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய சீனா தன்னுடைய சந்தையை அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கும் போது அதற்கு பதிலாக தாக்கு பிடிக்கிறதுக்கு அரபு நாடுகளையும் ஆப்பிரிக்க நாடுகளையும் தான் பயன்படுத்திட்டு இருக்கு. ஏற்றுமதி எல்லாம் மாத்தி குறைந்த விலையில அங்க அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாடுகள் போர்ல இறங்கிட்டாலும் அவங்க எழுப்பக்கூடிய குரலுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ பொருளாதாரம் தான் மிகவும் கவலைக்கு தரக்கூடிய விதமாக உலக சர்வதேச பொருளாதாரமும் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகப்பட போகிறது என்பதை இது உணர்த்துவதாக தான் இந்த போர் இருக்கிறது. இப்போ தங்கம் விலை ஏற்கனவே அசாதாரண சூழ்நிலையெல்லாம் எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் தங்கம் விலை விண்ணை பிளந்து தன்னுடைய இந்த ரேட் எல்லாம் ஏறினதை பார்க்க முடியுது. இப்போ தங்கத்தினுடைய அந்த டிமாண்ட் என்பது நிச்சயமாக கூடும். அமெரிக்காவினுடைய அந்த டாலர் மதிப்பு என்பது சரிய கூடும். அப்படி என்றால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் 1.5 லட்சமா இருக்கக்கூடிய ஒரு பவுனுங்கிறது 3 லட்சமா 4 லட்சமா கூட ஆனாலும் கூட சந்தேகப்பட தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா சார்? தற்காலிகமாக ரொம்ப கூடும். அதுக்கு பிறகு அதே விலையில நிலைத்து நிற்காது. போர் முடிவுக்கு வரும்போது அதுக்கு பிறகு விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போர் நடக்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கும். தங்கத்தினுடைய விலை கூடும். நிறைய பேர் தங்கத்தை வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய தங்கம் வாங்குறது கவர்மெண்ட் தான். கவர்மெண்டினுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய மத்திய வங்கி அவங்க பாதுகாப்புக்காக வாங்குவாங்க. அப்படி வரும்போது மற்றவங்களுக்கு தங்கம் எளிய விலையில கிடைக்காது. ஆனா போர் நிற்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பிறகு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. போரை எவ்வளவு சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வர்றதுன்றதுல இந்தியாவுக்கும் கடமை இருக்கு. இந்த அணு ஆயுதம் சம்பந்தமா தான் தொடர்ந்து ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்கிறாரு. நீங்க அதுக்கெல்லாம் நீங்க எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கோங்க, அப்படி ஒத்துக்கலன்னா இது சரி வராது, நாங்க போர் தொடுத்து அழிச்சு முடிச்சிருவோம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ ஈரான் தன்னுடைய அந்த யுரேனியம் கையிருப்புகளையும் அந்த அணு உற்பத்தியை முழுவதுமாக அவர் எராடிகேட் செய்ய வேண்டும் அப்படின்ற இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துக்க சொல்றாங்களா? இது அணு ஆயுத போராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைவான கருத்து. இல்ல, அணு ஆயுத போர்ல யாரும் எளிதாக போக மாட்டாங்க. வேற வழி இல்லைன்னா ஒருவேளை ஈரான் போலாம். ஈரான்லயும் அணு ஆயுதம் இருக்குதுன்றதுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இதே மாதிரிதானே போய் சொன்னாங்க. ஈராக்ல சதாம் ஹுசைன் இருக்கும்போது அங்க நிறைய ஆயுதங்களை சேர்த்து வச்சிருக்காங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. பெரிய பெரிய கதைகள் புரளிகள்லாம் உருவாக்கி விட்டாங்க. அங்க சில மருந்துகள் தயாரிச்சு வச்சிருக்காங்க, அதை வீசிட்டா போதும் எல்லாரும் நோய் செத்து போவாங்க, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் அங்க இருந்து ஒரு துண்டு கூட அந்த மாதிரி ஆயுதம் இருந்ததாக கண்டுபிடிக்க முடியல. இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரிதான் லிபியாவில் கடாபிக்கு எதிராக போர் நடத்தும் போது போய் சொன்னாங்க, அவர் நிறைய தளவாடங்களை வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லி. உண்மை இல்லைன்றது பின்னால நிறுவனம் ஆச்சு. அதே மாதிரி இப்பவும் ஒண்ணு ஈரான் வைத்திருந்தால் கூட அதுக்கு ஈரான் ஒரு தனி நாடு, அதுக்கு உரிமை இருக்கு. இஸ்ரேல் அணு ஆயுதங்கள் வச்சுக்கலாம்னா ஏன் ஈரான் வைக்க கூடாது? இந்தியா வச்சுக்கலாம்னு சொன்னா ஏன் பாகிஸ்தான் வைக்க கூடாது?
வச்சிருக்காங்கல்ல. அதே மாதிரி தானே எதுவும் ஒரு நாடு வைக்கலாம்னு சொன்னா மற்ற நாடுகள் மட்டும் வைக்கக்கூடாதுன்றதுல நியாயமே இல்லையே. அதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி அணு ஆயுதத்தை வைத்து பயங்காட்டுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது அந்தந்த நாடுகளையும் பெரிய அளவுக்கு யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கும் பெரிய பாதிப்பை உருவாக்கும். அதனால அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுறது தவறானதாக ஒரு முன்னுதாரணமாகி போயிடும். அந்த மாதிரி ஹிரோஷிமா நாகசாமியில சின்ன பையன் பெரிய பையன் 2 குண்டு போட்டது மாதிரி அமெரிக்கா மீண்டும் ஏதாவது முட்டாள்தனத்தை செய்தால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை உருவாக்கும். அதுல கட்டாயமாக இந்தியாவில் உள்ளவர்களும் அரசியல்வாதிகளும் எல்லா எதிர்கட்சிகளும் ஏற்கனவே இதை கண்டிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு போனதையும் கண்டிச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடியை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலகம் முழுவதும் மிக வேகமாக எதிர்ப்பு குரல்கள் எழும்பும் என்பதை எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார், ஒரு வேதனைக்குரிய ஒரு விவகாரம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் என்பது துவங்கி இருக்கிறது. இது முடிவுக்கு வருமா சுமூகமாக, அல்லது இது இதை நோக்கி போகும், 3ஆம் உலக போருக்கு நோக்கி சென்று விடக்கூடாது என்றுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கும் என்று கருதுகிறோம். நிச்சயமாக உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.